அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாயிருக்கட்டும். 4 மெழுகுவர்த்திகள் எரிந்து கொண்டிருந்தன. மெலிதாய் காற்று வீசிக்கொண்டிருந்தது. காற்றை கண்டதும் அமைதி என்ற முதல் மெழுகுவர்த்தி, ஐயோ காற்று வீசுகின்றது, நான் அணைந்து விடுவேன் என்று பலவீனமாக சொன்னது. காற்று பட்டதும் அணைந்து விட்டது. அன்பு என்ற அடுத்த மெழுகுவர்த்தியும் காற்றை எதிர்க்க முடியாது என்று அணைந்து விட்டது. அறிவு என்ற 3வது மெழுகுவர்த்தியும் காற்றை எதிர்க்க முடியாமல் அணைந்தது. 4வது மெழுகுவர்த்தி மட்டும் காற்று வீசிய சில நொடிகள் போராடி ஜெயித்து விட்டது. அப்போது அந்த அறையில் ஒரு சிறுவன் நுழைந்தான். அடடா, 3 மெழுகுவர்த்திகளும் அணைந்து விட்டதே என்று கவலையுடன் சொன்னான். அதற்கு எரிந்து கொண்டிருந்த 4வது மெழுகுவர்த்தி சொன்னது, வருத்தப்படாதே, நான் இருக்கின்றேன், என்னை வைத்து மற்ற 3ஐயும் பற்ற வைத்துக் கொள் என்றது. சிறுவன் உடனே 4வது மெழுகுவர்த்தியை பார்த்து, உன் பெயர் என்ன என்று கேட்டான். நம்பிக்கை என்றது அந்த மெழுகுவர்த்தி. நாம் எப்பொழுதும் வாழ்வில் நம்பிக்கையை மட்டும் இழக்கக்கூடாது. இதைத்தான் பரிசுத்த வேதாகமும் மத்தேயு 12:20, அவர் நியாயத்திற்கு ஜெயங்கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எரிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார். சங்கீதம் 33:20-22 வரை, நம் ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது, அவர் எங்கள் உதவி மற்றும் கேடயம். அவருடைய பரிசுத்த நாமத்தில் நாங்கள் நம்பிக்கையை வைத்திருக்கிறபடியால் நம்முடைய இருதயம் அவர் மேல் சந்தோஷமாய் இருக்கிறது என்று வேதாகமம் சொல்லுகிறது. அவர் மேல் நம்பிக்கையாய் இருந்து வாழ்க்கையில் ஜெயிக்க நீங்கள் போராட வேண்டும். இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்து வாழ்க்கையில் ஜெயிக்க நீங்கள் போராட வேண்டும். இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாய் இருக்கட்டும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.